மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் திருமணம் வினோதம். பிரான்ஸ் மணமகளுடன் கப்ஸ் கோவிலுக்கு மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்று அசத்தல். கடலோர காவல்படை மீனவர்கள் ஆலோசனை. கடல் பாதுகாப்பு உதவி நடவடிக்கைகள் குறித்து விளக்கம். மாதர் வாலிபர் மாணவர்கள் முற்றுகை போராட்டம். சிறுமிகள் பாலியல் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுவையில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் தனது திருமணத்தை ஒட்டி மாட்டு வண்டியில் ஆலயத்திற்கு ஊர்வலமாக சென்றதால் மக்கள் உற்சாகம் அடைந்தனர். பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் பிரான்சில் தற்போது விடுமுறை என்பதால் புதுவைக்கு வந்துள்ளனர். இவர்களில் சிலர் தங்கள் திருமணத்தை நடத்தி வருகின்றனர். இப்படி பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களில் ஒருவர் தனது திருமணத்தை வித்தியாசமான முறையில் நடத்த முடிவெடுத்தார். இதன்படி வெள்ளிக்கிழமை அன்று காலை கப்ஸ் ஆலயத்தில் நடைபெற்ற திருமணத்திற்காக பிரெஞ்சு தம்பதியர் வித்தியாசமான முறையில் மாட்டு வண்டியில் ஏறி ஆலயம் சென்றனர். இதற்கான ஒன்றை மாட்டு வண்டி அலங்கரிக்கப்பட்டு வீதிகளில் பச்சை இலைகள் பரப்பி வைக்கப்பட்டிருந்தன. மணமக்கள் மாட்டு வண்டியில் செல்ல உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மாட்டு வண்டியின் பின்னர் நடந்தே சென்றனர். தமிழ் கலாச்சாரத்தை மறந்து வெளிநாட்டு மோகத்தில் தமிழர்கள் மூழ்கி கிடக்கும் வேளையில் வெளிநாட்டில் வசித்த போதிலும் தமிழ் கலாச்சாரத்திற்கு மீண்டும் உயிர் கொடுக்கும் வகையில் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்று திருமணம் செய்து கொண்ட சம்பவம் மக்களிடையே உற்சாகத்தை உருவாக்கியது. தமிழ் எங்கள் உயிர் மூச்சு என்று கூப்பாடு போடுபவர்கள் கூட தங்கள் இல்ல திருமணத்தை வெளிநாட்டு கார்களிலும் உயர்ந்த ஹோட்டல்களிலும் வெகு விமர்சையாக நடத்தும் இந்த காலகட்டத்தில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவராக இருப்பினும் பிறந்தது தமிழ் மண் என்பதால் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த சூழல் கொண்டதாக மாட்டு வண்டியை மணமக்கள் ரதமாக பயன்படுத்தியது பாராட்டுக்கு உரியது. புதுவை கடல் பாதுகாப்பு குறித்து மீனவர்களுக்கு கடலோர பாதுகாப்பு படையினர் ஆலோசனைகள் வழங்கினர். கடலில் மீன்பிடிக்கும் போதும் படகில் செல்லும் போதும் மீனவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் புதுவையில் நடைபெற்றது. இதில் கடலோர பாதுகாப்பு படை அதிகாரிகள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டனர். கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் அனைவரும் பாதுகாப்பு உடைகளை கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும் என்றும், விபத்து மற்றும் ஆபத்து காலங்களில் கடலோர காவல் படையினரை தொடர்பு கொள்ளுதல், கடலில் சந்தேகப்படும் நபர்கள் குறித்து தகவல் தெரிவித்தல் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. சிறுமிகள் பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி மாதர் வாலிபர் மாணவர் அமைப்பினர் ஆளுநர் மாளிகை அருகே முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளனர். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த இவ்வமைப்பினர் பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களை தடுக்க வேண்டும், சிறுமிகள் பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், பணியிடங்கள், கல்வி நிறுவனங்களில் பாலியல் புகார் குழுக்களை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிற 26ஆம் தேதி மாதர் வாலிபர் மாணவர் அமைப்பின் சார்பில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெற உள்ளதென்றும், முன்னதாக காமராஜர் சிலை அருகில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு முடிவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர். மழை காலத்திற்கு முன்னதாக பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என பாஜக செயற்குழுவில் வலியுறுத்தப்பட்டது. புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கோபி தலைமை தாங்க கோவிந்தராஜ் முன்னிலை வகித்தார். இதில் கட்சி தலைவர் விஸ்வேஸ்வரன், பொதுச் செயலாளர் சாமிநாதன் மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டனர்.
கூட்டத்தில் பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும். சண்டே மார்க்கெட்டில் பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். விவேகானந்தர் சிலை அமைக்க வேண்டும். பழைய சிறைச்சாலையில் அடுக்குமாடி வாகன நிறுத்துமிடம் அமைக்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. எக்கோல் ஆங்கிலேஸ் பள்ளி மற்றும் கலவை கல்லூரி பள்ளியில் நடைபெற்ற கண்காட்சியில் அறிவியல் படைப்புகளை மாணவ மாணவியர் பார்வைக்கு வைத்திருந்தனர். அரசு தொடக்கப்பள்ளி எக்கோல் ஆங்கிலேஸ் பள்ளி முன்னேற்றத்திற்கான திட்ட வரைவு தயாரித்தல், கலந்தாய்வு முகாம் கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்களால் இணைந்து நடத்தப்பட்டது. 2ஆம் வட்ட பள்ளி துணை ஆய்வாளர் செல்வலட்சுமி தலைமை தாங்கினார். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக ஓய்வு பெற்ற தேசிய நல்லாசிரியரும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான ராமநாதன், அனைவருக்கும் கல்வி இயக்கக ஒருங்கிணைப்பாளரும் விரிவுரையாளருமான அன்பழகன் கலந்து கொண்டு அரிய பல கருத்துக்களை வழங்கினர். சிவபிரகாசன் வரவேற்க, தலைமை ஆசிரியர் குப்புசாமி நோக்க உரையாற்றினார். ஆசிரியர் ஜஸ்டின் நன்றி கூறினார். ஏராளமான பெற்றோர்களும் பொதுமக்களும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். விழாவில் பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு படிவங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்டு அனைவரது கருத்துக்களும் பதிவு செய்யப்பட்டன. மேலும் பள்ளியின் செயல்பாடுகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சியும் செயல்முறை கண்காட்சிகளும் இடம்பெற்றிருந்தது. கலவை கல்லூரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை எம்எல்ஏ லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். பள்ளி முதல்வர் கோமதி அவர்கள் முன்னிலை வகித்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் மோகன்தாஸ் விழாவினை ஒருங்கிணைத்தார். மாணவர்கள் தங்கள் அறிவியல் படைப்புகளை பார்வைக்கு வைத்திருந்தனர். அருகில் உள்ள பல்வேறு பள்ளி மாணவர்கள் கண்காட்சி திரளாக வந்திருந்து பார்வையிட்டனர். மேல்நிலை வகுப்பு மாணவர்கள் 110 படைப்புகளையும், உயர்நிலை வகுப்பு மாணவர்கள் 100 படைப்புகளையும், இடைநிலை வகுப்பு மாணவர்கள் 45 படைப்புகளையும் கண்காட்சியில் வைத்திருந்தார்கள். சிறந்த அறிவியல் படைப்புகளை தேர்வு செய்ய விரிவுரையாளர்கள் சாமிநாதன் மற்றும் சந்திரசேகரன் ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர். சிறந்த படைப்புகளுக்கு பள்ளி முதல்வர் மற்றும் சிறப்பு விருந்தினர் எம்எல்ஏ லட்சுமி நாராயணன் ஆகியோர் பரிசீலிப்பதோடு மாநில அளவில் நடைபெறும் அறிவியல் கண்காட்சிக்கு பங்கு கொள்ள அனுப்பி வைக்கப்படும். கண்காட்சியில் கலந்து கொண்ட மாணவர்களை ஊக்குவித்து படைப்புகள் தயாரிக்கும் ஏற்பாடுகளை விரிவுரையாளர்கள் நடன சபாபதி ராமு, ராமமூர்த்தி மற்றும் அறிவியல் ஆசிரியர்கள் செந்தில் நாயகம், சாமுண்டேஸ்வரி ஆகியோர் செய்திருந்தனர். அறிவியல் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். சுருக்கு வலையால் மீன் வளத்திற்கு ஆபத்து. வாழ்வாதாரத்தை பாதுகாக்க புதுவை அரசு தடை செய்ய வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை. உஸ்ட்ரேலிக்கு படையெடுப்பு. வேட்டையாடினால் கடும் நடவடிக்கை. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. LIC பங்குகளை தனியாருக்கு தாரை வார்ப்பதை கண்டித்து அரசு ஊழியர் சம்மேளனத்தினர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். LICயின் 49% பங்குகளை அந்நியருக்கு தாரை வார்ப்பதை கைவிட வலியுறுத்தி அரசு ஊழியர் சம்மேளனம் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் காமராஜ் சாலையில் நடைபெற்றது. சீதாராமன் தலைமை தாங்க பாலமோகனன், பிரேமதாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
இதில் அரசு ஊழியர் சம்மேளன நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பங்கேற்று தங்கள் கோரிக்கையை கோஷங்களாக வெளிப்படுத்தினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களில் ஒருவரான ஜீவா பிறந்தநாளை ஒட்டி அவரது உருவ சிலைக்கு முதல்வர், சபாநாயகர் மற்றும் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களில் ஒருவரான ஜீவா பிறந்தநாள் விழா புதுவை அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சாரம் அவ்வைத்திடலில் அருகிலுள்ள ஜீவா சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் பன்னீர்செல்வம், எம்எல்ஏ நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் விஸ்வநாதன், தேசிய குழு உறுப்பினர் கலைநாதன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதேபோல் திராவிடர் கழகத்தினர் மாலை அணிவித்தனர். புதுவை கடல் பகுதியில் தடை விதிக்கப்பட்ட சுருக்கு வலைகள் பயன்படுத்தப்பட்டு வருவதால் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்டுமர மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மற்றும் தமிழக கடல் பகுதியில் மீன் இனப்பெருக்கத்தை முற்றிலும் பாதிக்கும் சுருக்கு வலைகளை பயன்படுத்தக்கூடாது என அரசு தடை விதித்துள்ளது. இந்த வலையில் மீன் குஞ்சுகள் அனைத்தும் சிக்கும் என்ற நிலை காரணமாக அரசு சுருக்கு வலைகளை பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் ராமேஸ்வரம் பகுதியில் இதுபோன்ற சுருக்கு வலையை பயன்படுத்திய மீனவர்களின் வலைகள், படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் புதுவையில் இதுபோன்ற நடவடிக்கை எதுவும் இல்லை. இதனால் கரையோர பகுதியில் விசைப்படகு மற்றும் பைபர் படகு மீனவர்கள் சுருக்கு வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகின்றனர். இதனால் கரையோர மீன்களை நம்பி பிழைப்பு நடத்தும் கட்டுமர மீனவர்கள் சுருக்கு வலைகளை பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை அருகே உள்ள உசுட்டேரிக்கு ஆஸ்திரேலிய பறவைகள் அதிகம் வந்திருப்பதால் அவைகளை வேட்டையாடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரித்துள்ளது. வில்லியனூர் அருகே உள்ள உஸ்டேரிக்கு மழைக்காலம் துவங்குவதற்கு முன்பாக வெளிநாட்டிலிருந்து பறவைகள் வருவது வழக்கம். இந்த பறவைகள் இங்கு வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து கோடை வெயில் துவங்கும் முன்பாக தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டு மழைக்காலத்திற்கான அறிகுறிகள் தென்படுவதை ஒட்டி ஆஸ்திரேலியாவில் அதிகம் காணப்படும் பிளமிங்கோ பறவைகள் கூட்டம் கூட்டமாக உஸ்டேரிக்கு வர துவங்கியுள்ளன. பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து உஸ்டேரிக்கு வந்துள்ள இந்த பறவைகளை சிலர் வேட்டையாடுவதாக வனத்துறைக்கு புகார்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது போன்ற செயலில் ஈடுபடுவோரை கண்டறிந்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே உசுட்டேரியில் இனப்பெருக்கத்திற்காக வந்துள்ள பிளமிங்கோ பறவைகளை வேட்டையாடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து தொடர் போராட்டங்களை நடத்த இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் விஸ்வநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் பெருமாள் ஆகியோர் தெரிவித்தனர். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து மக்கள் சந்திப்பு இயக்கத்தை ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடத்த உள்ளதென்றும், இதன் தொடர்ச்சியாக செப்டம்பர் 1ஆம் தேதி புதுவை, காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர். இது என்ன மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது? அவருடைய இவர்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு பிஜேபி வர வேண்டும் என்பதற்கு இவருடைய இந்த புதுச்சேரி தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்கு ஒப்புதலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் வரும்பொழுதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே, குறிப்பாக என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு நிர்வாகத்தில் தோல்வியும் பல நிலைகளில் ஊழலும் அதிகரித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கூட ஒரு கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதை ஸ்தூலமாக சொல்ல முடியும். சிறுமியில் பாலியல் வன்முறை என்று சொன்னால் அது என்ன ஆயிற்று என்று சொன்னால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அது எதுவுமாகவில்லை. இன்னொரு புறம் சொன்னால் ஒரு மாணவனை கடத்தினார்கள், அது என்ன ஆயிற்று என்று கேட்டால் தெரியாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலும் இந்த அரசாங்கம் சரியான முறையில் இல்லை. ஆனால் அதற்கு மாறாக இந்த ஆட்சி என்பது தனக்கு வேண்டியவர்களுக்காக ஆட்சி என்கிற ஒரு நிலை இருக்கிறது. மக்களுக்கான ஆட்சி என்ற நிலை புதுச்சேரியில் இல்லை. எனவேதான் மத்திய அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கையை எதிர்த்தும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி ஆட்சி அதிகாரத்தை ஆதரவு தெரிவிக்க என்ஆர் காங்கிரசுடைய மக்கள் விரோத செயல்பாட்டை கண்டித்தும், இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையில் அனைத்து தொகுதிகளிலும் வீடு வீடாக மக்களை சந்தித்து
துண்டு பிரசுரத்தை கொடுத்து கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட கூட்டங்களை நடத்தி ஒரு விரிவான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி புதுச்சேரி, காரைக்காலில் 2 இடங்களிலே உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் சிக்கியவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் 3 இருசக்கர வாகனங்கள் மீட்கப்பட்டன. புதுவை லாஸ்பேட்டை போலீசார் நாவலர்பள்ளி சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகப்படும் வகையில் அவ்வழியே வந்த வாலிபரை மடக்கி விசாரணை நடத்தினர். இதில் அவர் சேலம் மாவட்டம் நத்தமேடு பகுதியை சேர்ந்த காளிதாஸ் என்பதும் அவர் ஓட்டி வந்த பைக் களவாடப்பட்டது என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து காளிதாஸை கைது செய்த போலீசார் அவர் கொடுத்த தகவலின்படி மேலும் 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் அரசு பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். புதுவை அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் வட்டம் 1க்கான மாணவிகளுக்கான 14 வயது 17 வயது உட்பட்ட மாணவிகளுக்கான கைப்பந்து போட்டி இன்று இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாட்டினை முத்தியால்பேட்டை காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் செய்திருந்தது. விளையாட்டுக்கான ஏற்பாடுகளை VOC பள்ளி உடற்கல்வி விரிவுரையாளர் நாராயணசாமி, நடுவர்கள் செல்வகுமரன், நாராயணசாமி, சிவராஜன், வாசன், பிரவீன் மற்றும் உயர்கல்வி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் சர்வதேச அளவிலான கடல் அலை சறுக்கு போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் வெளிநாட்டு போட்டியாளர்கள் உள்ளிட்ட 70க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் களியாலை அலை சறுக்கு பயிற்சி பள்ளி இணைந்து நடத்தும் 3வது ஆண்டு சர்வதேச கடல் அலை சறுக்கு போட்டி இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெற உள்ள இந்த அலை சறுக்கு போட்டியில் இந்தியாவிலிருந்து கோவளம், மகாபலிபுரம், கேரளா உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 50 அலை சறுக்கு வீரர்களும் ஜெர்மனி, இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த 20 பேர் கலந்து கொண்டுள்ளனர். இதில் 10 வயது முதல் 55 வயதுள்ள போட்டியாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஜூனியர், சப் ஜூனியர், சீனியர் என 3 பிரிவுகளில் போட்டி நடத்தப்படுகிறது. இன்றும் நாளையும் தகுதி சுற்று போட்டிகளும் 24ஆம் தேதி இறுதி சுற்று போட்டிகளும் நடைபெறுகின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்த அலை சறுக்கு போட்டியை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை
உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மைச் செய்திகள். பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் திருமண வினோதம். பிரான்ஸ் மணமகளுடன் கப்ஸ் கோவிலுக்கு மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்று அசத்தல். கடலோர காவல்படை மீனவர்கள் ஆலோசனை. கடல் பாதுகாப்பு உதவி நடவடிக்கைகள் குறித்து விளக்கம். மாதர் வாலிபர் மாணவர்கள் முற்றுகை போராட்டம். சிறுமிகள் பாலியல் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.